வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுக்கு உதவும் திருமாவளவன், அவசரமாக போன் போட்டு பேசிய அமித்ஷா. அமித்ஷா திருமாவளவன் புதிய அரசியல் கணக்கு என்ன? ஏன்னா தமிழக அரசியல் களமானது அப்படியே அதிர்ந்து போயிருக்குது. அமித்ஷா அவர்கள் திருமாவளவன் பேசினது, டெல்லியிலிருந்து அமித்ஷா மட்டும் பேசல, இன்னொரு முக்கிய புள்ளியும் பேசியிருக்கிறது. அதே மாதிரி திருமாவளவன் கிட்ட மட்டும் பேசாம அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் இடத்திலையும் டெல்லியிலிருந்து போன் போட்டு பேசியிருக்கிறாங்க. யாரு? அதே அமித்ஷா தான். ஏன் தொடர்ச்சியாக விசிகாவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இடத்துல திடீர்னு போன் போட்டு பேசுறாங்க? பாஜகவுக்கு அப்படி என்ன உதவி பண்றாரு திருமாவளவன்? அவற்றையெல்லாம் இங்க உடைத்து பேச போறங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல திருமாவளவன் இடத்துல நம்முடைய அமித்ஷா அவர்கள் என்ன பேசினார் என்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வாங்க. இப்ப நான் சொல்றேன், காலையில எனக்கு 8:30 மணிக்கு டெல்லியில இருந்து ஒரு அழைப்பு வந்தது. +11 போட்டு நம்பர், லேண்ட்லைன் நம்பர். என்ன நம்பர்னு தெரியாம நான் எடுக்கல. அப்புறம் அடிச்ச உடனே, சார் உங்கள்கிட்ட ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன? அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. நான் உடனே சரி லைன் கொடுங்க, இணைப்பு கொடுங்க. இணைப்பு கொடுத்த உடனே, திருமாஜி how are you, how old are you, my best wishes, happy birthday என்று சொன்னார். யாரு? அமித்ஷா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். அவருக்கு நான் நன்றி சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய வாழ்த்து கிடைத்ததற்கு நன்றி. இது அவுட் ஆஃப் த பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு நட்பு. அவர் இதுக்கு முன்னாடி சொன்னாரா எனக்கு தெரியல, ட்ரை பண்ணிருக்கலாம். நமக்கு இன்னைக்கு கூட நான் எப்பவுமே சைலண்ட்ல தான் போட்டிருப்பேன். திடீர்னு தயாளன் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு டெல்லியிலேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து ஃபோன் வருது, போய் அட்டன் பண்ணுங்க சொன்ன பிறகு தான் எடுத்து பார்க்குறேன். 4 கால் 5 கால் மிஸ்டு கால் இருந்துச்சு. அப்புறம் நான் அடித்தேன். 2 கால் அவங்க எடுக்கல, 3வது கால் எடுத்தாங்க. வீடியோவை பார்த்தீங்களா? பார்லிமெண்ட் ஹவுஸ்ல நான் ஒரு காட்சிகளை பார்த்தேன். அது என்னன்றத உங்களுக்கு நான் இங்க விளக்குறேன். பார்லிமெண்ட் ஹவுஸ் முடியுது, எல்லாரும் வெளியே வர்றாங்க. TR பாலு, R ராசா எல்லாம் அமித்ஷாவை பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க. அமித்ஷா அவங்களுக்கெல்லாம் வணக்கம் வைக்கிறார். ஆனா அவங்கள தொடர்ந்து திருமாவளவனும் கூட இருக்கின்ற ரவிக்குமார் MP அவர்களும் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வணக்கம் வைக்கிறாங்க. ஆனா அமித்ஷா அவங்க 2 பேரையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. மீண்டும் வணக்கம் வைக்கிறாரு நம்முடைய திருமாவளவன். அப்போதும் கண்டுக்காம வேகமா போயிட்டே இருக்கின்றார். ஆனா அந்த மாதிரி இருந்த உறவு இன்னைக்கு போன் போட்டு பேசுறாங்க, பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்கன்னா என்ன அரசியல் மாற்றம் நிகழப்போகுது? எதிர் துருவங்களா இருந்தவங்க தானா முன் வணக்கம் வச்ச திருமாவளவனுக்கு வணக்கம் வைக்காத அமித்ஷா இப்ப தானா போன் போட்டு திருமாவளவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாருன்னா என்ன புரியலையே. திருமாவளவனுக்கு என்ன இப்ப பிறந்தநாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. திருமாவளவனுக்கு இப்போது பிறந்தநாள் இல்லை. ஆனா சர்டிபிகேட்ல 10வது நாள் 7வது மாசம் அவருடைய பிறந்த நாள்னு போட்டிருக்குதான். அதை பார்த்து கண்டுபிடிச்சு நம்ம திருமாவளவனுக்கு வாழ்த்து சொல்றாரு நம்ம அமித்ஷா. திருமாவளவனுடைய பிறந்த நாள அவருடைய பிறந்த நாள் சர்டிபிகேட்டை வச்சு பார்த்து கண்டுபிடிச்சு வாழ்த்து சொல்லுகின்ற அளவுக்கு அப்படி என்ன அவசியமாச்சு? நீங்க யோசிக்கிறீங்களா இல்லையா? நான் யோசிக்கிறேன். அப்ப திருமாவளவனுடைய தேவை டெல்லிக்கு ஏதோ ஒரு விதத்துல தேவைப்படுகிறது. நம்முடைய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் திருமாவளவனுக்கு அமித்ஷா பேசின உடனே மீண்டும் போன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். அவர் தமிழிலே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். யாருங்க நீங்க அப்படின்னு திருமாவளவன் கேட்டிருக்கார். நான் தாங்க ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்னுங்கிறாரு. உடனே திருமாவளவன் அவர்கள் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அதுலயும் தமிழிலே வாழ்த்து சொன்னதுனால எப்படிங்க நீங்க தமிழ் பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சென்னையில தானுங்க ரொம்ப நாள் வேலை பார்த்தேன், படித்தினங்களே அப்படின்னு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அமைச்சரான பிறகு கூட பல நாள் ப்ராஜெக்டுக்காக தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றாராம். அதனால எனக்கு தமிழ் தெரியுங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கின்றார்கள். திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்றார். எனக்கு அமித்ஷா அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்வது இப்பதான் முதல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்பு கூட எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இருக்கலாம். ஆனா என் போன் ஆனது சைலண்ட்ல இருப்பதனால நான் போன் எடுக்காம கூட விட்டுட்டு இருப்பேன் அப்படிங்கிறார். ஏம்பா இன்னைக்கு மிஸ் கால் வந்தது, அது மட்டும் இல்ல உங்களுடைய உதவியாளர் ஓடி டெல்லியிலிருந்து போன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல,
அந்த மாதிரி அமித்ஷா அவர்கள் கடந்த காலத்துல போன் பண்ணியிருந்தாங்கன்னா மிஸ்கால் இருந்திருக்கும், நீங்களும் போன் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுடைய பிஏ வந்து டெல்லியிலிருந்து போன் வந்ததுங்க அப்படின்னு அப்போதும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடந்த காலங்களில் திருமாவளவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அமித்ஷா சொல்லவே இல்லை. இப்ப சொல்றாருன்னா ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்துல வரப்போகுது என்பது மட்டும் மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய அமித்ஷா பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஈஸியா பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மாட்டார். ரெண்டாவது, யாரையும் அவ்வளவு ஈஸியா சந்திக்க மாட்டாருங்க. அதை முதல்ல நீங்க மனசுல வச்சுங்க. நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஹோம் மினிஸ்டர் சந்திக்கணும்னு சொல்லிட்டு 2 முறை முயற்சி பண்ணார். சந்திச்சாரா? டைம் கொடுக்கவே இல்லை. அப்படியாப்பட்ட மனுஷன் நம்முடைய திருமாவளவன் அவருக்கு போன் போட்டு பேசியிருக்காருன்னா தமிழகத்துல என்ன நடக்க போகுது? அது மட்டும் கிடையாது, அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கார்ல, அவர் ஏன் போன் போடணும்? இல்ல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமாருக்கு அமித்ஷா ஏன் வாழ்த்து சொல்லணும்? திருமாவளவனாவது ஒரு கட்சிக்கு தலைவர், ஆனா அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமாருக்கு எதுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும்? எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்கள் தான் பாஜகவை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்கோ. அப்படியாப்பா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க. எப்படின்னு பார்க்கும்போது திமுக அதிமுக இருதுருவ அரசியல், திமுக தமிழக வெற்றி கழகம் இருதுருவ அரசியல், காங்கிரஸ் பாஜக இதுவும் இருதுருவ அரசியல். ஆனா திருமாவளவன் மட்டும்தான் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் அடிச்சுக்காதீங்க, நம்ம எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா இணைந்து பாஜகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் ஒரு கொடைக்குள்ள சேர்த்து விட்டுறார். அப்போ எந்த மாநிலமா இருந்தாலும் சரி பாஜக மைய புள்ளியா இருக்கணும் அரசியல்ல. அதுதான் டெல்லி பாஜக நினைப்பது. பாஜகவை தவிர்த்து விட்டு நல்லதாகவோ கெட்டதாகவோ அரசியல் பண்ணக்கூடாது. பாஜக பேர் தான் தமிழக மக்கள் மனங்கள்ல எப்போது இருக்கணும். அந்த மாதிரிதான் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பாஜகவை மையப்படுத்தி அரசியல் பண்ணுங்க. பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துடக்கூடாது, பாஜக துடை தெரியப்படணும், இந்த சனாதனவாதிகள் வந்து பார்த்து ஆட்சி கட்டத்துக்கு வரக்கூடாது. நம்முடைய திருமாவளவனுக்கு ஒரு கவலை இருக்குதான். என்ன கவலை அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. திமுக கூட்டணி தோற்று போனது என்பது ஒரு கவலை. அதை விட நம் கண் முன்னாலேயே அதிமுகவை இப்படி சிதறடிக்கிறார்களே என்ற கவலை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற கவலை. இந்த கவலை எல்லாம் உனக்கு ஏன் அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தான் கேள்வி. அதிமுக கரைவதும் திமுக வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் வந்திருப்பதும் அவருக்கு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கிறதா. ஏன் தெரியுமா? எந்த இடத்துல மாநில கட்சிகள் பலவீனம் அடைந்தோ அந்த இடத்துல பாஜக சர்ன்னு எழுந்து வந்துடும். அதனால அதிமுகவும் திமுகவும் பலவீனம் அடைவது பாஜக வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு வந்து திருமாவளவன் அவர்கள் நினைக்கின்றார். அதாவது திராவிட கட்சிகள் பலவீனமா இருக்கிற இந்த தருணத்துல பாஜக வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் பாஜக நல்ல விதமாகவோ எதிர் விதமாகவோ யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும், பாஜக மையப்படுத்தி அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பாஜக இருக்கிறவன் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். பாஜகவுக்கு எதிராக தப்பு தப்பா ஏதாவது பிரச்சாரம் பண்ணுகின்ற போது அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுவான். ஸோ பாஜக எப்போதும் லைவ்ல இருக்கும். இப்ப தமிழ்நாட்டில் பாஜக லைவ்ல இருப்பதுக்கு திருமாவளவன் அவர்கள் தான் உதவி செய்து கொண்டு இருக்கின்றார். அவரு பாஜகவை அழிக்கிற மாதிரி தெரியல, தலைப்பு செய்தியாக பாஜகவை மாத்திக்கிட்டே இருக்கிறார். அதாவது கல்யாண வீடா இருந்தா மாப்பிள்ள, அதே மாதிரி ஏழை வீடா இருந்தா பணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எதுவா இருந்தாலும் பாஜக அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுறாரு திருமாவளவன். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவனுடைய அருமையை இப்போதான் அமித்ஷா தெரிஞ்சுக்கிட்டாரா, அஸ்வினி வைஷ்ணவ் தெரிஞ்சுக்கிட்டாரா? நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் தப்பு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மோடி பெரிய ஜனநாயகவாதி, அவர் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர், எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கக்கூடியவர். அவருக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்போ ஸ்டாலினுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாரு, விஜய்க்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாரு, எடப்பாடிக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவார். ஆனா அமித்ஷா கிட்ட இருந்து அப்படி ஒரு வாழ்த்தை பெறவே முடியாது. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் வந்து யாருக்கு வாழ்த்து தெரிவிப்பார்னு கேட்டீங்கன்னா கனிமொழி அவர்களுக்கு தான் வாழ்த்து தெரிவிப்பார். ஸ்டாலினுக்கு கூட வாழ்த்து தெரிவிக்க மாட்டாரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு சிஎம் இருக்காரு, அவருக்கும் வாழ்த்து தெரிவிக்க மாட்டார். இப்படி செலக்டிவா வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய, வாழ்த்து தெரிவிக்க கூடிய நம்முடைய அமித்ஷா எதுக்கு ரவிக்குமாருக்கு வாழ்த்து, எதுக்கு தொல் திருமாவளவனுக்கு வாழ்த்து? புரியாத புதிராக இருக்கிறது.
இப்போ பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதற்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு உதவியை பண்றார். இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, அது வேற சப்ஜெக்ட். இப்ப புதிய சப்ஜெக்டை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு கட்சியும் பலமா இருக்குது. அதை ஒரே கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கின்றார். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் ரெண்டும் ஒரே கூட்டணிக்குள்ள வரணும்னு சொல்லியே வந்து காங்கிரஸும் ஓய்ஞ்சுது, அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸும் ஓய்ஞ்சுது. ரெண்டு பெரிய கட்சிகள் ஒரே கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுகின்ற போது, ஆனா ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில் ஊர்ன மட்டதானா? அப்போ தனித்து யார் இருப்பது? பாஜக தான். ஏன் பாஜகவை ஒரு தரம் நாம ஆட்சி கட்டில கொண்டு வரக்கூடாது? இது மக்கள் இயல்பாகவே சிந்திப்பாங்க. இப்போ திமுக, அதிமுக 57 ஆண்டு காலம், நீ ஒரு 5 ஆண்டு, நான் ஒரு 5 ஆண்டு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஆண்டாங்க. மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு. ஏன் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைச்சாங்க இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த 5 ஆண்டுல தமிழக வெற்றி கழகம், திமுக ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் மெனக்கெடுக்கின்றார். அதுக்கு அவரு கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் ஒன்னா இருக்காங்கல்ல கேரளாவில், மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்காங்கல்ல. அங்க அரசியல் சூழ்நிலையானது அவங்களுக்கு ஒத்து வருகின்ற போது தமிழ்நாட்டில் ஏன் திமுகவும் அப்புறம் தமிழக வெற்றி கழகமும் ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடாது? பாஜகவை எதிர்க்கிறோம் என்ற ஒரு புள்ளியில ரெண்டு பேரும் ஒன்னா ஏன் இருக்கக்கூடாது? இவங்களுக்கு என்ன பார்த்து தான் கேள்வி கேட்பாங்க. ஆனா சிஎம் விஜய பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, திமுக தலைவரை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இதை யாரை பார்த்து கேட்டார் தெரியுமா? திருமாவளவன் நம்ம வைகோ அவர்களை பார்த்து, தமிழக வெற்றி கழகம் திமுக ஒன்னா இணைஞ்சா வேலைக்கு ஆகாதுப்பா, வடக்கு தெற்கு ஒன்னா இணையுமா அப்படின்னு பேசினாங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்றாரு. பாருங்க, பல இடத்துல வந்து இருதுருவ அரசியல் ஒரே கூட்டணியில் இருந்திருக்குது, அது வெற்றியும் பெற்றிருக்குது. அதனால தேசிய அளவில் இந்த தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் ஒரு அணியில் இருப்பது நல்லது அப்படின்னு வந்து வைகோ அவர்களுக்கு பிற மாநிலத்தில் எங்கெல்லாம் வந்து ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய எதிர்ப்பை நீர்த்து போக செய்கின்றார். தவேகா மாற்றம் என்று வந்தாங்க இல்லையா, அப்ப மாற்றத்துக்காக ஓட்டு போட்டுருக்குன்னு சொன்னாங்க இல்லையா மக்கள், அந்த மாற்றம் என்ற எண்ணத்தை அப்படியே உடைக்கணும்னு பாக்குறாரு திருமாவளவன். திமுகவும் தவேகாவும் ஒன்னா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மாற்றம் என்று எதிர்பார்த்து ஓட்டு போட்டவங்க மீண்டும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்போ அடுத்த மாற்றம் யாரு? பிஜேபி தான். இது வரைக்கும் அதுதான் ஆட்சி கட்டில ஏறல. காங்கிரஸ் ஏறிச்சு, அதிமுக ஏறிச்சு, தமிழக வெற்றி கழகம் ஏறிச்சு, திமுக சொல்லவே தேவையில்ல. அப்போ மாற்றம் என்று மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு பாஜகவுக்கு தான் இருக்குது. சோ இப்ப திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல பாஜகவை தனிமைப்படுத்த பார்க்கிறார். அப்படி தனிமைப்படுத்த அது மக்களிடையே போய் தான் சேருது. பாஜக ஆட்சி தானே இன்னும் தமிழ்நாட்டில் பார்க்கல அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நிலைக்கு சத்தியமா வந்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் தனக்கு தெரியாமையே பாஜக வளர்க்கிறாரு அப்படின்றது அமித்ஷா நினைச்சிருக்கிறார் நினைக்கிறேன். அப்படி இல்லையா, அடுத்து வருகிறது பாராளுமன்ற கூட்டத்தொடர். அந்த கூட்டத்தொடர்ல 2 மசோதா கொண்டு வர போறாங்க. அந்த மசோதாவை ஆதரிக்கணும், இல்லையா வெளிநடப்பு செய்யணும். அப்படி இல்லையா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவாங்க. அந்த தருணத்தில் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் அணி சேர்த்து விடக் கூடாது. மொத்தத்துல தமிழ்நாட்டில் ஒரு புதிய உறவை திருமாவளவன் அவர்கள் உருவாக்க பார்க்கிறார். இந்த உறவுக்கு எதிராக யார் பேசினாலும் சரி அவங்களை திருமாவளவன் அவர்கள் விடுவதே கிடையாது. அந்த புதிய உறவு யார் யாருன்னு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம், திமுக. இது இருதுருவ அரசியலாக தமிழகத்தில் உருவெடுத்துக் கொண்டிருக்குது. திமுகவா தமிழக வெற்றி கழகமா? ஆனா இப்படி ஒரு இருதுருவ அரசியல் இருக்கக்கூடாது என்பதற்காக 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு புதிய உறவை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த உறவு பாஜக வளர்ச்சிக்கு உதவும் என்று நினைக்கின்றார். எவனா இருந்தாலும் பாஜக மையப்படுத்தி அரசியல் செய்வதனால இங்க பாஜகவுக்கான இடம் வலிமையா இருக்குது. என்ன ஒண்ணு, இந்த பாஜகவை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் சிறந்த தலைவன் வேண்டும், அண்ணாமலை மாதிரி. அது மாதிரியான ஒரு தலைவரை கண்டிப்பா பாஜக கண்டெடுத்திருக்கும். அவங்க எப்போ பொறுப்பேற்க போறாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் பாஜக வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கட்டும். அப்படி அரசியல் பண்ணா நம்ம லைம் லைட்லயே இருப்போம், தலைப்புச் செய்திகள் இடம்பெற்றுக் கொண்டே இருப்போம். இப்படி பாஜகவை தலைப்புச் செய்தியில இடம்பெற செய்யக்கூடிய திருமாவளவனுக்கு நாம ஏன் வாழ்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சு வாழ்த்து தெரிவித்தாரோ என்ன தெரியல. ஆனால் எனக்கு தெரியாத ஏதோ ஒரு திட்டம் அமித்ஷா கிட்ட இருக்குது. அது என்ன திட்டம் என்று தெரியல. ஒருவேளை விஜய் அவர்களை கவுத்தணும்னு நினைக்கிறாரா, மீண்டும் திமுக கூட்டணிக்கு வான்னு அழைக்க போறாரா என்னன்னு தெரியல.
ஆனா நிச்சயமாக அமித்ஷா வந்து பெரிய அரசியல் கணக்கு போட வச்சு தான் அவங்க பொதுச் செயலாளருக்கும் திருமாவளவனுக்கும் போன் பண்ணி வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். இத்தனை ஆண்டு காலமாக வாழ்த்து தெரிவிக்காதவங்க இப்போ தேடி பிடிச்சி பிறந்த நாள வாழ்த்து தெரிவிக்கின்றாங்கன்னா சத்தியமா அரசியல்ல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி நண்பர்களே.